visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இன்றைக்கி இந்த visittemples.com மூலியமாக சென்னை காரப்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் இருக்கிற கங்கை அம்மன் கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கோயிலுக்கு 2 நுழைவாயில். ஒரு நுழைவாயில் வந்து பிரதானமாக வந்து ஓஎம்ஆர்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த நுழைவாயில் வழியாக உள்ள நுழைஞ்சால் வந்து 2 பக்கமும் யானை சிலை வச்சு நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆஞ்சநேயர் சன்னதி, ராமர் சன்னதி வழியாக கோயிலுக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுத்து இருக்கிற நுழைவாயில் தான் பிரதான நுழைவாயில். இது வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கங்கை அம்மன் சன்னதிக்கு போகலாம். கங்கை அம்மன் தான் இந்த கிராம தேவதையாக இந்த கோயிலுக்கு கருதப்படுறா. கோயிலுக்கு எதிர்பக்கமாகவே ஒரு புஷ்கரணி இருக்குது. கங்கை அம்மன் நுழைவாயில் வழியாக உள்ளே நம்ம போனால் ஒரு 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் இருக்குது. ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே வந்து கீழே வந்து ஒரு திரிசூலம், பலிபீடம், சிம்ம வாகனம் வச்சுருக்காங்க. கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கங்கை அம்மன் விக்கிரகத்துக்கு மேலே வந்து 3 அடுக்கு கொண்ட ஒரு கைலாச விமானம் அமைச்சிருக்கா. கங்கை அம்மன் விக்கிரகம் கண்கவரும் வண்ணம், கருப்பு வண்ணத்தில் பார்க்க ரொம்ப கம்பீரமாக அமைச்சிருக்கான். கர்ப்ப கிரகத்தை சுற்றி வந்து நவகிரகத்துக்கு ஒரு சன்னதி, சனி பகவான், காலபைரவர், வீர ஆஞ்சநேயர், விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், வெங்கடேச பெருமாள், இவாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்கிறதோட ஐயப்பனுக்கும் கேரள பாணியில் ஒரு சன்னதி இருக்குது. இந்த கோவில் வந்து சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு சாதாரண விதத்தில் கங்கை அம்மன் சிலையை ஒரு வேப்ப மரத்தடியில் வந்து பிரதிஷ்டை பண்ணி ஆரம்பித்ததை தான் சொல்கிறான். இப்போ வந்து இந்த கோயிலுக்கு 2015 வந்து ஒரு குடமுழுக்கும் நடந்திருக்கு. சிவன் சன்னதி பக்கத்திலே ராகு கேதுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அங்கேயே ஒரு சிவலிங்கமும் பார்க்க முடியும். அதே மாதிரி பார்வதி வடிவத்தில் இருக்கிற கற்பகாம்பாளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அது பக்கத்திலே நால்வருக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது. கோயிலை சுற்றிட்டு வலம் வரும்போது சிவனுக்கு ஒரு தனி சன்னதி அமைச்சிருக்கா. சிவன் சன்னதிக்கு எதிரில் வந்து துவஜஸ்தம்பம், பலிபீடம் இருக்கிறதோட 2 நந்தி இருக்குது. ஒரு பெரிய நந்தி, ஒரு சின்ன நந்தி. இந்த கோயிலில் வந்து பிற கோயில்கள் மாதிரி நினச்ச இடத்துல வந்து விளக்கேற்ற முடியாது. விளக்கேற்றுறதுக்கு இவ தனியாக ஒரு ஷெல்ஃப் மாதிரி கட்டி விட்ருக்கா. அதில் தான் வச்சு எண்ணெய் விளக்கை ஏற்றணும். கோயிலோட வெளிப்பிரகாரத்துக்கு பக்கத்துலேயே வந்து சின்ன விழாக்கள் நடத்தும் வண்ணம், அதாவது ஒரு 50-100 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு இடம் அமைச்சிருக்கா. அங்கேயே வந்து ஒரு ஸ்டேஜ், அதாவது வந்து ஒரு விழா மேடை அமைச்சிருக்கா. பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்து சாப்பிடும் விதம் வந்து டேபிள் சேர்லாம் போட்டு அதுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்கான். வெளிப்பிரகாரத்துக்கு பக்கத்திலே வந்து பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், இவாளை தவிர வந்து உற்சவர்களுக்கான ஒரு பள்ளியறையும் அங்கேயே காண முடியும். இதையடுத்து 63 நாயன்மார்களோட விக்கிரகங்களை ரொம்ப அருமையாக பக்கத்தில் வச்சுருக்கான். கோயிலை சுற்றிண்டு வலம் வரும்போது ஒரு இடத்துல வந்து ராமர் சன்னதியை பார்க்க முடியும். இங்கே வந்து கருப்பு விக்கிரகத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் எல்லாரும் ஒரே சன்னதியில் வச்சுருக்கா. அதுக்கு நேர் எதிர்பக்கத்தில் வந்து ஒரு 11 அடி ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை தனியாக வச்சுருக்கார். இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு ராம பக்த ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த காணொளியை பார்த்து மகிழ்ந்த நண்பர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.